செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் வருது. அதுக்கு போட்டு நீங்க கலை இறங்குறீங்க. இந்த தேதியை வந்து நேருக்கு நேரு போது முடிவு பண்ணது யாரு? அப்படி அவ்வளவு தைரியம். அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா ஐயோ அண்ணன் மீடியா ஐயோ அண்ணெல்லாம் இவ்வளோ பெரிய அவங்க தேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும் அது மாதிரி எப்படின்னா நம்ம வந்து பாப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே அண்ணா, இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறான். செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் வருது. அதுக்கு போட்டு நீங்க கலை இறங்குறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை வந்து நேருக்கு நேரு போது முடிவு பண்ணது யாரு? அப்படி அவ்வளவு தைரியம். அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால நான் சொல்றதுனால சொல்றேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே கட் பண்ண அவ்வளவு பெரிய படம் வருது, ஐயோ அதை எப்படி நம்ம தெரிய போறோம். அதுதான் நான் பேசிட்டே இருக்கும் போது இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே அண்ணா, இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறான் அண்ணா எப்படின்னா 5 சொல்லி இல்லடா we don't have ஆப்ஷன், நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம். இதை சொல்லிதான் சால்வ் பண்ணாங்க. இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா ஐயோ அண்ணன் மீடியா ஐயோ அண்ணெல்லாம் இவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் இவ்வளவு பெரிய படம் வரும் அது மாதிரி எப்படின்னா நம்ம வந்து பாப்பாங்க கேட்கும்போது சொன்னாரு, அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி அடுத்து என்ன படம் வரும் அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லிதான் ஆஃப் பண்ணேன்.